பையில வந்து ஒரு மீன் பிடிக்கல, தூண்டியில் தூக்கி அங்கே மாட்டி விட்டானுங்க. வந்தோடனே ஒரு சம்பவம், வந்ததுக்கு ஒரு அடையாளன்றாங்க கேட்டால். ஒரு மீன் தானே கடிக்குது, கடிக்கல. பார்ப்போம். அங்கே 2 பையில வந்திருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது. இப்போதைக்கு எதுவும் மாட்டல. 200 300 யூடியூப்ல இருக்குது பாருங்க. பார்ப்போம். இப்படி போட்டால் அப்படி அடிச்சுக்கிட்டே இருப்போம். எப்படா சாப்பிட்டு போகுது அது பாட்டுக்கு. என்னடா இது? ஐயா ஃபஸ்ட்டு மீன் மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அங்கங்கே போட்டு இப்போ தான் ஒரு வழியாக மாட்டியிருக்கு. ஏன்டா முள் இருக்குமா அதில்? பையில இருக்கா துணி? கத்துதுடா. கத்து முள்ளு இங்கே வந்துருச்சு. ஐயோ முள்ளுலாம் இருக்கு. இரு துணி எடுத்துட்டு வரேன். மீன் மாட்டிக்கிச்சே. லைஃப்லேயே முததாட்டி. இரு இது போட ஏதாவது கவர் எடுத்துகிட்டு வருவா? ஆமாம் முள்ளு இருக்கு. நான் இதோட பெரிய கவர் எடுத்துகிட்டு வந்தேன். இது சாப்பிட்ற மீனா? இது சாப்பிட்ற மீனாடா? ஆமாம் இது ஒரிஜினல் கேஸ் இல்லை. வீடியோ ஆமாம் தண்ணியோட தண்ணி முடிச்சுக்குவா. மீன் அங்கே இருக்க பாருங்கள். 3 முள் இருக்குமா அதில், கையில் பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு மீன் வாழ்க்கையில் லைஃப்பில் மீன் பிடிக்க வந்து இதுதான் முதல் மீன். ஓகே, அடுத்தடுத்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2 தூண்டில் வச்சு 2 பேர் போட்டுட்ருக்கோம். ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் இது கிடைக்கிறதுக்கு. கிடச்சோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. பார்ப்போம் அடுத்து என்ன கிடைக்குதுன்னு. நம்ம பக்கத்தில் ஒரு பையன் மீன் பிடிச்சிட்ருந்தோம். அந்த பையன் பாருங்கள் பெரிய மீன் ஒன்று பிடிச்சிருக்கான். சின்ன மீன் 2 இருக்குது. இதில் வந்தோம் வேறு இடத்துக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் செத்து மிதக்குது. பெருசாக பெரிய பெரிய மீன்லாம் செத்து மிதக்குது. அங்கே போய் போட்டு பார்ப்போம் நடுவில்.